ஸோ வந்துட்டு முதல் நீ முடிவுலுமே சரி, அதுலயும் வந்துட்டு அந்த ஸ்கூல் இதுல இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி போச்சு. இதுலயும் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க ஸ்கிரிப்ட் கேட்டோன்னு ஃபீல் பண்ணீங்களா? 2மே ஒரே மாதிரி இருக்கே லைட்டா அப்படின்ற மாதிரி. ஏன்னா கதை பார்க்கும்போது உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். இப்போ வெளியே வரும்போது எங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கேட்டப்போ கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு. இல்ல அந்த ஜானர் அப்படிதான் நினைக்கிறேன். அது கமிங் ஆஃப் ஏஜ் மூவி. நம்ம ஏன் அது முக்கியம்னா சின்ன வயசுல தான் நம்மளோட நிறைய தாட்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து ஒரு கதை ஆரம்பிக்கும் போது ஒரு பர்சனோட சேஞ்ச் நம்ம ஒரு அழகாக காட்ட முடியும். இப்போ இதில் வந்து ஃப்ரம் அ பாய் டு அ மேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த மேனோட ஸ்டோரியை தெரிஞ்சுக்கணும்னா அந்த பாயோட ஸ்டோரியும் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. ஸோ நான் அது வந்து ஸ்கூல் காலேஜுங்கிறது கெட்டப் லெவலில் தான். பட் கதை வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்கூலில் லவ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், எங்க அம்மா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. காலேஜில் லவ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார். இப்போ லவ் பண்றீங்களா? இருந்துச்சு, அது ஒரு டைப் ஆஃப் என்ன அந்த குட்டி லவ். அது நம்ம தான் அப்புறம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டோம்னா இது லவ்வா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்மளே விட்டுருப்போம். இப்போ லவ் பண்றீங்களா? இல்ல சார். ஆல்வேஸ் அப்ப எங்க படத்தை பாருங்க, மேபி லவ் பண்ணனும் உங்களுக்கு அந்த தாட் வரும். ஓகே, கண்டிப்பா சார்.